நண்பர்களுக்கு வணக்கம். கர்நாடகாவில் பாய்கின்ற காவிரியின் குறுக்கில் மேகதாது அணை கட்டக்கூடாது என்று 4 நாட்கள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். இன்று 2வது நாள். காவிரி பாய்கின்ற மாவட்டங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து, குறிப்பாக விவசாய சங்கத்தின் பிரதிநிதிகள், தலைவர்கள் எல்லாம் இந்த பிரச்சாரத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இது தமிழ்நாட்டின் மிக முக்கிய பிரச்சனையாக நான் பார்க்கின்றேன். காரணம், ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு உணவளித்துக் கொண்டிருக்கின்ற காவிரி டெல்டா பாலைவனமாக இருக்கின்ற ஒரு சூழல். நாம் இந்த மேகதாது அணையை தடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு வரும். குடிநீர் பிரச்சனை, உணவு பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, ஒட்டுமொத்த தமிழ்நாடு வீழ்ச்சி அடைகின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்க்கின்றேன். ஏன்னா சில பேருக்கு புரிதல் இல்லை. இன்னும் என்ன, கர்நாடகாவில் டேம் தானே, கட்டிட்டு போட்டோம். காவிரி என்பது தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடி. 8 கோடி மக்களில், தமிழ்நாட்டில் வாழ்கின்ற 8 கோடி மக்களில் கிட்டத்தட்ட 5.5 கோடி மக்கள் காவிரியை நம்பியிருக்கின்றார்கள், குடிநீருக்கும் விவசாயத்திற்கும். சென்னையில் இருக்கின்ற மக்கள் காவிரியை நம்பியிருக்கின்றார்கள் வீராணம் மூலமாக. மதுரையில் இருக்கின்ற மக்கள், வைகை ஆறு மதுரை வழியாக செல்கிறது. ஆனாலும் மேலூர் காவிரி உபரிநீர் திட்டம், காவிரி குண்டார் திட்டம், விருதுநகர் மாவட்டம், திண்டுக்கல் போன்ற பல மாவட்டங்கள் காவிரியை நம்பியிருக்கிறது. கர்நாடகாவில் மேகதாது அணை அவர்கள் கட்டினால் கர்நாடகாவில் உள்ள காவிரியின் குறுக்கில் அவர்களுடைய தேக்க நிலை கிட்டத்தட்ட 185 டிஎம்சி-யாக உயரும். இன்று கர்நாடகாவிலே அணைகள், காவிரியின் குறுக்கில் கட்டப்பட்டிருந்த அணைகள் உடைய கொள்ளளவு 115 டிஎம்சி. கேஆர்எஸ், கபினி, ஹேமாவதி, ஆரங்கி, மற்றும் சுவர்ணாவதி, ஆர்காவதி, இப்படியெல்லாம் சின்ன சின்ன டேம்ஸ்லாம் இருக்கு. எல்லாம் சேர்ந்து ஒரு 115 டிஎம்சி இருக்கு. மேகதாது அணையினுடைய கொள்ளளவு 70 டிஎம்சி உத்தேச கொள்ளளவு. ஆக 185 டிஎம்சி. தமிழ்நாட்டுடைய மேட்டூர் கொள்ளளவு 93 டிஎம்சி. நமக்கு ஒரு அணை தான் இருக்கு. அப்போ இந்த மேகதாது கட்டினா கர்நாடகாவில் 2 மடங்கு கொள்ளளவு அதிகமாக இருக்கும். 2 மடங்கு கெப்பாசிட்டி இருக்கும். இந்த மேகதாது அணை கட்டினாங்கன்னா அதுதான் காவிரியின் குறுக்கே கர்நாடகாவில் பெரிய அணையா கருதப்படுது. இவ்வளவு காலமா இவ்வளவு ஒப்பந்தங்கள், இவ்வளவு தீர்ப்புகள், இவ்வளவு நடுவர் மன்றம், உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு எல்லாத்தையும் மீறி கர்நாடகா வேண்டும் என்று அமைதியா சொல்லு, கட்சிக்காரன் யாராவது இருப்பாங்க, இப்ப அமைதியா சொல்ல, வெளியில போக சொல்லு. இவ்வளோ தீர்ப்புகள் வந்தும் கர்நாடகா நாங்க கட்டியே ஆகுவோம் அப்படின்னு ரொம்ப ஒரு பிடிவாதமா இருக்கிறார். 2018 1990 நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. 91 இடைக்கால தீர்ப்பு 2205 டிஎம்சி. 2007 இறுதி தீர்ப்பு, அதுல 192 டிஎம்சி வழங்கப்பட்டது. அப்புறம் 2013 கெசட் நோட்டிபிகேஷன் வந்தது. அதுக்கு பிறகுதான் பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. அப்புறம் உச்சநீதிமன்றம் போனோம். 2018 உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு 177.25 டிஎம்சி, பெங்களூர் குடிநீருக்காக 4.75 டிஎம்சி, பாண்டிச்சேரிக்கு 7 டிஎம்சி என்று பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஷெட்யூல் போட்டிருக்காங்க, மாசம் மாசம் எவ்வளவு கர்நாடகா நமக்கு தண்ணி கொடுக்கணும்னு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இதுக்கு பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நீங்க எல்லாம் போய் 2033 வாங்கன்னு சொன்னாங்க. ஆக இந்த தீர்ப்பு 2033 வரைக்கும் இருக்கிற தீர்ப்பு. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் நாங்க அணையை கட்டுவோம் சும்மா வேண்டுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன மதிப்பு? உச்சநீதிமன்றத்துக்கு என்ன மரியாதை? காவிரி நடுவர் மன்றத்துக்கு என்ன மரியாதை? கடந்த கால ஒப்பந்தங்களுக்கு அக்ரிமெண்ட்டுக்கு என்ன மரியாதை? அதுவும் பெங்களூர் குடிநீருக்கு 70 டிஎம்சி தண்ணி உங்களுக்கு எவ்வளவு, எதுக்கு தேவை பெங்களூர் குடிநீருக்கு? ஏற்கனவே உங்களுக்கு 4.75 டிஎம்சி
உச்சநீதிமன்றம் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன பெங்களூருக்கு தேவை? என்ன ஒரு 5 டிஎம்சி. பெங்களூர்ல கிரவுண்ட் வாட்டர் எவ்வளவு இருக்குது? 5 டிஎம்சி தேவைக்கு எதுக்கு 70 டிஎம்சி அணைய நீங்க கட்டுறீங்க? அதுவும் டி.கே. சிவகுமார் முதலமைச்சர் பொய்ய சொல்லிட்டு இருக்கிறார். இது வேதனையா இருக்கு. ஒரு முதலமைச்சர் பொய்ய சொல்றது. 70 டிஎம்சி டேம கட்டிட்டு நாங்க ஒரு பக்கெட் தண்ணி கூட நாங்க பாசனத்துக்கு நாங்க பயன்படுத்த மாட்டோம். யார நம்ப சொல்றீங்க நீங்க? கடந்த காலத்துல ஒரு முறையாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பு, நடுவர் மன்றம் தீர்ப்பு, அக்ரிமெண்ட்ஸ், கடந்த கால ஒப்பந்தம் ஏதாவது ஒண்ணு நீங்க மதிச்சிருக்கீங்களா? இல்லையே. 1971, 72, 73 ஹேமாவதி, ஹாரங்கி, கபினின்னு 3 அணையை கட்டினீங்க. தமிழ்நாடு அனுமதி இல்லாம கட்டினீங்க. அப்போ இப்போ மறுபடியும் அதே நிலைப்பாடுதான். இப்ப நான் ஒரு உதாரணம் நான் சொல்றேன். ஏன் கர்நாடகா நம்ப முடியாதுன்னா, 1974 கர்நாடகாவில் காவிரியின் பாசனம், காவிரி ஆறின் பாசனம் மூலமாக அவர்களுடைய விவசாய நிலம் பரப்பு பாத்தீங்கன்னா 6.7 லட்சம் ஏக்கர் 74. இது 90ல இது 74, 90ல இது 12 லட்சம் ஏக்கராக உயர்ந்திருக்கிறது. 2006ல இது 18 லட்சம் ஏக்கராக உயர்ந்திருக்கிறது. 2016ல இது 21 லட்சம் ஏக்கராக உயர்ந்திருக்கிறது. அதே போன்று தமிழ்நாட்டினுடைய நிலை 1974 தமிழ்நாட்டினுடைய பாசனம், காவிரி மூலமாக பாசனம் 29 லட்சம் ஏக்கர். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலை 20 லட்சம் ஏக்கர். 9 லட்சம் தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்கு. கர்நாடகாவில் கிட்டத்தட்ட 15 லட்சம் அதிகமா இருக்கு இந்த 50 ஆண்டுகள்ல. அப்போ இந்த மேகதாது அணைய நிச்சயமா பாசனத்துக்கு இவ்வளவு பெரிய அணையை கட்டி பாசனத்துக்கு வேற தவிர வேற எதுக்கு குடிநீர் இருக்குன்னு அது ஏமாற்று வேலை. அது நம்ப முடியாது. யாரை நம்ப சொல்றீங்க? அப்போ இந்த மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா கர்நாடகாவினுடைய பாசனம் 30 லட்சமா இருக்கும். தமிழ்நாட்டுடைய பாசனம் குறைஞ்சு இன்னொரு 10 லட்சமா தான் இருக்கும். தண்ணி வராது. இப்போ இன்னைக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இன்னைக்கு நம்ம ஜூலை 2ஆம் தேதி 2026. இன்னைக்கு காவிரியில தண்ணி வெள்ளம் போயிட்டு இருக்கணும். தென்மேற்கு பருவம் தொடங்கிடுச்சு, தண்ணி போயிருக்கணும். ஆனா ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. நேத்து நான் பில்லிகுண்டுக்கு போயிருந்தேன். காவிரி தமிழ்நாட்டுக்கு உள்ள வர இடம், அங்கதான் போனேன். பில்லிகுண்டுல ஜூலை 1ஆம் தேதினா உள்ள போக முடியாது. பக்கத்துல கரையிலோட விட மாட்டாங்க, உள்ள விட மாட்டாங்க யாரையும். ஏன்னா அவ்வளவு வெள்ளம் போகும். நேத்து போய் பில்லிகுண்டுல காவிரி நடுவுல நின்று பேட்டி கொடுத்தேன். தண்ணி ஒண்ணுமே கிடையாது, தண்ணியே கிடையாது. வர தண்ணி கழிவு நீர் தான், சூவேஜ் தான் தண்ணி வந்துச்சு, அவ்வளவுதான். மேட்டூர் டேம் 12ஆம் தேதி, ஜூன் 12ஆம் தேதி திறந்திருக்கணும். ஆனா இந்த வருஷம் திறக்கல. 7 ஆண்டுகள் திறந்தது, இந்த வருஷம் திறக்கல. தண்ணி இல்ல, குடிக்கிறது மட்டும் தான் 40 டிஎம்சி இருக்கு. அப்போ இப்படி இருக்கிற சூழல்ல இன்னொரு டேம் கட்டினாங்கன்னா நமக்கு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்மளோட வாழ்வாதாரம், உணவு, பொருளாதாரம் எதுவுமே எல்லாமே போயிடும். இப்போ இங்க சேலம் எடுத்துங்க, சேலம் மாவட்டம் எடுத்துங்க. சேலம் மாவட்டம் மிகப்பெரிய பாதிப்பு. சேலம் மாவட்டம் மக்களுக்கு காவிரி தான் ஒட்டுமொத்தம் இங்க இருக்கின்ற அத்தனை நகரங்களுக்கும் நீர் கொடுக்கிறது. சேலம் மாநகரத்துக்கு காவிரி தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு காவிரி தண்ணி இல்லைன்னா குடிக்க தாங்க போவீங்க. மேட்டூர் உபரி நீர் திட்டம், அந்த திட்டத்துக்காக எத்தனையோ போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். கடந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுல ஒரு 550 கோடி ரூபாயில 100 ஏரிகள்ல அந்த உபரி நீர் தண்ணி கொண்டு வரும். தண்ணி வரலாம், அந்த உபரி நீர் திட்டம் நின்று போயிடும். அந்த உபரி நீர் திட்டம் தலைவாசல் வரைக்கும் போகணும். அந்த திட்டம் அதான் அந்த முழுமையான திட்டம். அது ஒட்டுமொத்தம் இந்த சேலம் மாவட்டம், எத்தனை மாவட்டங்கள் பாதிக்கப்படும். நமக்கு உணவு பாதுகாப்பு வராது, ஃபுட் செக்யூரிட்டி நிச்சயமா இருக்க போறது கிடையாது. ஏன்னா டெல்டால மட்டும் கிடையாது, இந்த காவிரினால 60% நமக்கு நெல் உற்பத்தி செய்வது காவிரி. 60% தமிழ்நாட்டுடைய நெல் உற்பத்தியில், அதுல 30% டெல்டால மட்டும். இப்படி இருக்கிற சூழல்ல அது அவங்க பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த மேகதாது அணை கட்டினாங்கன்னா 12,500 ஏக்கர் காடுகளை அழிச்சுதான் அந்த அணையை கட்ட முடியும். அந்த தண்ணியை தேக்கி வைக்க முடியும். அந்த காடுகள்லாம் 1000 ஆண்டுகள் பழமையான காடுகள், ரெயின் ஃபாரஸ்ட். 300-400 ஆண்டுகளாக இருக்கின்ற மரங்கள், புலிகள் சரணாலயம், அவ்வளோ புலிகள் இருக்கு. அதுல அவ்வளோ யானைகள் இருக்கு, கரடிகள் இருக்கு, அரிய வகையான விலங்குகள் இருக்கு.
4 கொம்பு மான் இப்படி எல்லாம் எவ்வளவு ஏகப்பட்டது இருக்கு, எல்லாமே அழிஞ்சிடும். அப்போ இப்படி இருக்கிற சூழல்ல அவசியமே இல்லாத டேம் அவசியமே கிடையாது. ஆனா நாங்க கட்டுவோம் பிடிவாதமா கடந்த காலத்துல செஞ்சதுதான் இப்ப மறுபடியும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம கடைமடை மாநிலம், அவங்க முதல் மடை மாநிலம். அக்ரிமெண்ட் படி என்ன, முதல் மடை மாநிலத்தில் எந்த கட்டுமானங்கள் இருந்தாலும் கடைமடை மாநிலத்தில் அனுமதி இல்லாம கட்டக்கூடாது. இதான் இயற்கை நீதி. எல்லா சட்டம் விதிகள் அக்ரிமெண்ட் எல்லாமே உலக அளவில் இதான் நடக்குது. ஆனா கர்நாடகாவில் தலைகீழா நடக்குது. நாங்க கட்டுவோம், நாங்க எதை பண்ணுவோம். மத்திய அரசும் டிபிஆர் முதல்ல தடை பண்ணாங்க, மத்திய அரசு டிபிஆர்ல. அப்புறம் இவங்க உச்சநீதிமன்றம் போனாங்க. மத்திய அரசு சொன்ன காரணம் என்ன தெரியுமா? எனக்கு 2015 அன்று நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதி அவர்கள் எனக்கு எழுதிய கடிதம், அந்த அம்மா பார்த்தேன், சொன்னேன் பிரச்சனை சொன்னப்போ எனக்கு கடிதம் எழுதிய என்கிட்ட இருக்க கடிதம். அந்த கடிதம் மூலமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிபிஆருக்கு கூட தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாம கர்நாடகாவில் டிபிஆர் அவங்க செயல்படுத்த முடியாது. விரிவான திட்ட அறிக்கையை அதுக்கும் தமிழ்நாடு அனுமதி, கடைமடை மாநிலம் தமிழ்நாடு அனுமதி இல்லாம பண்ணக்கூடாது. லெட்டர் என்கிட்ட இருக்கு, கடிதம் இருக்கு என்கிட்ட. இப்படி இருக்கிற பட்சத்தில் அது உச்சநீதிமன்றம் போனாங்க. உச்சநீதிமன்றம் என்ன நம்ம சரியான முறையில் வாதாடல. நல்ல வாதாடி இருந்தா நிச்சயமா நல்ல அட்வொகேட்ஸ் வச்சிருந்தா இதெல்லாம் எடுத்து சொல்லியிருந்தா நிச்சயமா உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அனுமதி எல்லாம் பண்ணக்கூடாது. ஆனா அதே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்க இந்த தீர்ப்புல, இது டேம் கட்டுறதுக்கு அனுமதி கிடையாது, இது டிபிஆர் மட்டும்தான். அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்கு. இது என்வாயர்மெண்டல் டிசாஸ்டர், ஈகாலஜிக்கல் டிசாஸ்டர். 12,500 ஏக்கர் காற்று அழிச்சிட்டு ஒரு டேம் கட்டுறது. அதனால இது ஒரு பொழுதும் விடக்கூடாது. இதுல சட்ட ரீதியா அரசியல் ரீதியா எல்லாம் அணுகணும். இது அதுக்காக தான் நான் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டு, இது அரசியலோ அதுக்கு எதுவும் கிடையாது இல்லை. ஏன்னா இதுக்கு நிறைய பேருக்கு இது பிரச்சனை என்னன்னு தெரியல, இதுக்கு புரிதல் இல்ல. ஏன் கர்நாடகாவில் தானே டேம் கட்டினா, கடல்ல போற தண்ணி டேம் கட்டினா என்னன்னு அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்க கட்டிட்டாங்கன்னா நம்ம முடிஞ்சு போச்சு, பாலைவனம் ஆயிடும், குடிநீர் பற்றாக்குறையாகும். நேற்று கூட ஒரு கடுமையான வார்த்தை பேசணும் பிரச்சாரத்தில், ஈகோசைட் ஜெனோசைட். இப்ப ஜெனோசைட்னா என்ன? இனப்படுகொலை. இங்க தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கணும். இலங்கையில குண்டு போட்டுதான் அங்க இனப்படுகொலை செஞ்சாங்க. இங்க தண்ணியை நிறுத்தி இனப்படுகொலை செய்கின்ற ஒரு சூழல். தண்ணியை நிறுத்தினாங்கன்னா நம்ம பசி பஞ்சம் பட்டினி, குடிக்கிற தண்ணி இல்ல. அதே போன்றதான் ஒரு சிச்சுவேஷன் வரும் நாளைக்கு. நான் நாளைக்குன்னு சொன்னா அடுத்த 20, 30, 40 ஆண்டுகள்ல அடுத்த தலைமுறைகளுக்கு ஒண்ணும் கிடைக்காது. அவங்க நல்லா உஷாரா இருக்கிறாங்க. இப்போ எல்லாமே இங்க தேக்கி வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க முதல் மடை மாநிலத்தில். அதனால இன்னைக்கு நம்ம சத்தம் போடல, இன்னைக்கு பிரச்சனை பண்ணல, இன்னைக்கு நிறுத்தலன்னா காலங்காலமா வருங்கால சந்ததியினர் நம்மள மன்னிக்க மாட்டாங்க. இவங்க 71, 72, 73 திமுகவில் அங்க டேம கட்ட விட்டாங்க பாரு, அது மாதிரி நம்மள விட மாட்டாங்க, மன்னிக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு எவ்வளவு பெரிய ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு இழப்பு. அது கடந்த காலத்தில் எவ்வளவு அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. அந்த வெள்ளக்காரன் காலத்தில் அக்ரிமெண்ட் பாத்தீங்கன்னா 75% தண்ணியை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும், காவிரி தண்ணியை. 23% மைசூர் மகாராஜா, 2% ட்ரவங்கோர் மகாராஜா. இதுதான் அப்ப இருக்கிற அக்ரிமெண்ட். அதுக்கப்புறம் 24 அக்ரிமெண்ட், 2 டேம் நீங்க இங்க கட்டிங்க, நாங்க கேஆர்எஸ் கட்டிக்கிறோம், இங்க மேட்டூர் கட்டிக்கிறோம். இதெல்லாம் பல அக்ரிமெண்ட், அதுக்குள்ள போக விரும்பல நான். அதனால இந்த ஒரு விழிப்புணர்வுல இங்க ஊடக நண்பர்களுடைய ஒரு சப்போர்ட் எனக்கு. ஏன்னா இது நம்ம பிரச்சனை. இது நான் நேற்று கூட சொன்ன, ஜல்லிக்கட்டு அது ஒரு தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம் கலாச்சாரம். இதுல நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துக்கும், ஜல்லிக்கட்டே பார்த்தது கிடையாது. அவங்களுக்கு அதனால எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனா மேகதாது அவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் பாதிப்பு. நான் கன்னியாகுமரியில் இருக்கிறேன், கோயம்புத்தூர்ல இருக்கிறேன், சென்னையில் இருக்கிறேன் கிடையாது. எல்லாருக்கும் பாதிப்பு. என்ன ஃபுட் செக்யூரிட்டி, உணவு பாதுகாப்பு எல்லாமே பிரச்சனை. அது இது ஒரு பண்ணணும். அடுத்தது சட்டமன்றத்தில் சமீபத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அந்த தீர்மானத்தில் ஒரு அடெண்டம் ஒன்று கொடுத்தாங்க. அதில் திருத்தம் ஒன்று. அந்த திருத்தத்தில் மேகதாது நடுவர் மன்றம் அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. இது தவறான ஒரு முடிவு. ஏன்னா மேகதாதுவே நம்ம ஏத்துக்கல, பிறகு மேகதாது நடுவர் மன்றம் எப்படி ஏத்துப்போம்? நீங்க ஒரு ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மேகதாது ஏத்துக்கணும், அடுத்த ஸ்டெப் நடுவர் மன்றம், அடுத்த ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நீங்க ஏத்துக்கல, ரெண்டாவது ஸ்டெப் எப்படி நீங்க ஏத்துப்பீங்க?
இது தவறான ஒரு தீர்மானம், திருத்தம். அது திருத்திக் கொள்ளணும். ஏன்னா இது கர்நாடகா தான் அட்வான்டேஜ். கர்நாடகா கோரிக்கையை நம்ம நிறைவேற்றி இருக்கிறோம் சட்டமன்றத்தில். நாளைக்கு கர்நாடகாவில் நாங்களும் மேகதாது நடுவர் மன்றம் ஏத்துக்கிறோம் சொல்லி அப்புறம் நடுவர் மன்றம் ஃபார்ம் பண்ணி நடுவர் மன்றத்தில் 70 டிஎம்சி வேண்டாம் 65 டிஎம்சி நீங்க கட்டிக்கன்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மளே ஏத்துக்கிட்டோம்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டு போறாங்க. மத்திய அரசு நம்மளை சப்போர்ட் பண்ணாது. மத்தியில் இருக்கிறது தேசிய கட்சிகள், கர்நாடகாவில் ஆளுகின்ற தேசிய கட்சிகள், தமிழ்நாட்டு ஆளுகின்ற மாநில கட்சிகள். ஆனா தேசிய கட்சிகள் யாரை சப்போர்ட் பண்ணுவாங்க? கர்நாடகாவில் இருக்கிற தேசிய கட்சிகள் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, கர்நாடகா தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாடு யாரும் சப்போர்ட் பண்ண போறது கிடையாது. நமக்கு ஒரே சட்டம் தான். உச்சநீதிமன்றம், நடுவர் மன்றம், கிரீன் ட்ரிபியூனல், பசுமை தீர்ப்பாயம் இதெல்லாம் போயிட்டு பல வழக்குகளை போட்டு அடுத்த 50 ஆண்டு காலம் தள்ளி போட்டுட்டே இருக்கணும். அதுதான் நமக்கு இது. ஏன்னா டைரக்டா நமக்கு ஒரு தீர்வு ஆக்சுவலி சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கிறாங்க. 2033 வரைக்கும் இது கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியும் அதே சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ என்ன சொல்றாங்க? நீங்க டிபிஆர் தயார் பண்ணுங்க. அப்ப இது முரணான கருத்து. இது 33 வரைக்கும் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்ல இல்ல டிபிஆர் தயார் பண்ண என்ன அது? அப்ப இதெல்லாம் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதே போன்ற மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் மந்தமான் தீவுல வந்து கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்னு மத்திய அரசு அந்த திட்டத்தை கொண்டு வர திட்டமிட்டு இருக்கிறாங்க. அது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் ப்ராஜெக்ட், எக்கனாமிக் ப்ராஜெக்ட், டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் எல்லாமே அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட். அது அதுல என்னன்னா அந்த கிரேட் நிக்கோபார் ஐலண்ட்ல வந்து அது ஒரு பகுதியான ஒரு காடுகளை அழிச்சு அந்த திட்டத்தை கொண்டு வரது ஒரு சின்ன பகுதியில். அதை வந்து ராகுல் காந்தி எதிர்க்கிறார். ஏன்னா சுற்றுச்சூழல் அங்கு பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறாரு. அதை அவர் கருத்தை நான் மதிக்கிறேன். அது அவர் கருத்தை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா நானும் வந்து ஒரு என்வாயன்மெண்டலிஸ்ட் தான். நிச்சயமா ஏத்துக்கிறேன். எங்க காடு அழிச்சாலும் தவறு. அதே ராகுல் காந்தி அவர்கள் மேகதாது அணை கட்டினாங்கன்னா 12,500 ஏக்கர் காட்டு அழிப்பாங்க. அந்த திட்டத்தை ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கணும். கர்நாடகா முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் சொல்லி இந்த திட்டம் வேண்டாம், இது வந்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும், வனவிலங்குகள் பாதிக்கப்படும், எக்கனாமி, பயோடைவர்சிட்டி, என்வாயர்மெண்ட் எல்லாம் பாதிக்கப்படும், அதெல்லாம் திட்டத்தை கொண்டு வராதீங்கன்னு அதே ராகுல் காந்தி அவர்கள் சொல்லணும். ஏன்னா அங்க ஒரு நிலைப்பாடு, இங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடாது. என்வாயர்மெண்ட் அங்கேயும் ஒண்ணுதான், இங்கேயும் ஒண்ணுதான், ரெண்டு இந்தியாவில தான் இருக்கு. இன்னைக்கு எல் நினோ எஃபெக்ட் சொல்றாங்க, சூப்பர் எல் நினோ எஃபெக்ட் சொல்றாங்க. நம்ம காடுகள்லாம் அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி மழை கூட வரப்போறது இல்லை. பிற்காலத்தில் குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் பிற்காலத்தில் இப்பயே நடந்துட்டு இருக்குது. அதனால இதெல்லாம் நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும், ஒரே அணியில் இருக்கணும், மக்களுக்கு இது தெரியப்படுத்தணும், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் இப்ப இந்த நடைபயணத்தை நம்ம மேற்கொண்டு இருக்கிறோம். இது சம்பந்தமா கேள்விகள் இருக்கா? டைவர்ட் பண்ணாதீங்க, இதுதான் மெயினான இஷ்யூ. உடனடியா என்னன்னா பல விதமான வழக்குகள் போடணும். ஒரு உதாரணம், கேரளாவில் அந்த முல்லை பெரியார் அணையில அவங்களே வந்து பல விதமான என்வாயர்மெண்டலிஸ்ட், இக்காலஜிஸ்ட், அப்புறம் சீஸ்மிக் சயின்டிஸ்ட், அப்ப இவங்க எல்லாரும் ஒவ்வொரு வழக்கு போட வச்சுறாங்க. ஸோ ஒவ்வொன்றும் பாக்குறப்போ அதுக்கப்புறம் அது அப்பீல் இருக்கு, அதுக்கப்புறம் அப்பீல் ஏகப்பட்டது. இதை ஒன்னு டிலே பண்ணிட்டு இருக்கணும். இது ஒரு விதமான ஒரு பேக்டோர். இது ஒன்னு. ரெண்டாவது, இந்த தீர்மானத்தை திரும்ப பெறணும். தீர்மானம்னா அந்த திருத்தம், அந்த திருத்தத்தை திரும்ப பெறணும். அடுத்தது ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போடணும். அடுத்தது அத்துணை தலைவர்களும், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் பிரதமரை பார்க்கணும், நீர்வளத்துறை அமைச்சர் பார்க்கணும், அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கணும், தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். இல்ல, அடுத்தது தமிழ்நாட்டு மக்களுக்கு இதை தெரியணும், தெரியப்படுத்தணும். பல பேருக்கு தெரியல, இதனுடைய முக்கியத்துவம் தெரியல. அதனாலதான் எனக்கு அது சில ஊருக்கெல்லாம் போனா என்ன மேகதாது என்ன அப்படின்னு தெரியல. ஏன்னா இது வந்து இன்னைக்கு இது வந்து 50 ஆண்டுகளுக்கு இல்லை, இன்னைக்கு நாளைக்கு பாதிப்பு, இன்னைக்கு பாதிப்பு. அதனால இது எல்லாத்துக்கும் எதிராக அவங்க கட்டுறாங்க. அதை நம்ம தடுத்து நிறுத்தணும். உச்ச நீதிமன்றம், கிரீன் ட்ரிபியூனல் ஒன்னு நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு நல்ல ஒரு என்வாயர்மெண்டல் எக்ஸ்பர்ட்ஸ், வாட்டர் எக்ஸ்பர்ட்ஸ், அப்படி எக்ஸ்பர்ட்ஸ் போட்டு அட்வொகேட்ஸை நம்ம நியமனம் பண்ணி தமிழ்நாடு அரசு இது ரொம்ப சீரியஸா இதை எடுத்துட்டு போனோம். ஏன்னா நம்ம கேஷுவலா அவங்க தமிழ்நாடு அனுமதி இல்லாம கட்ட முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க.
ஆனாலும் கடந்த காலத்தில் அனுமதி இல்லாம கட்டிட்டாங்க. அவங்க கட்டி முடிச்சதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்றது, இல்ல அவங்க தண்ணிக்காக இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க. தண்ணிக்காக நீங்க 70 டிஎம்சி ப்ராஜெக்ட் எதுக்கு கொண்டு வரீங்க? நாளைக்கு என்ன நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, நாங்க தண்ணிக்காக நாங்க கொண்டு வரோம். நாளைக்கு இதை பாசனத்துக்கு பயன்படுத்தினாங்கன்னா நம்மளால எதாவது செய்ய முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. என்ன கேஸ் போடுவோம், ஒரு போராட்டம் பண்ணுவோம், அவ்வளவுதான். அவங்க நீ ஏதாவது பண்ணிட்டு போ, நான் இதை தண்ணியை நான் பயன்படுத்துவேன், என்ன யாரும் கேட்க முடியாது, இது ஏன் தண்ணி அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணுவாங்க. இன்னொன்னு டி.கே. சிவகுமார் அவர்கள் இப்ப என்னன்னா 2028 கர்நாடகாவில் எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷனுக்காக அவர் சிஎம் இருக்கார். இப்போ அந்த சிஎம் தக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய சட்டமன்ற தொகுதியில் தான் இந்த மேகதாதான கட்டப்பட திட்டமிட்டு இருக்கிறார். கனகாபுரா தொகுதி, மாண்டியா டிஸ்ட்ரிக்ட். அப்ப இதுலதான் கடந்த முறை அதிகமா சீட் ஜெயிச்சாங்க. இப்பயும் அடுத்தது அவங்களுக்கு ஒரு எமோஷன்ஸ் போட்டு ஒரு கன்சால்டேஷன் போட்டு காவேரி பிரச்சனை மேகதாதுன்னு சொன்னா எல்லா மக்களும் சேர்ந்து இவருக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த எண்ணத்துலதான் இப்ப அடுத்த 1.5 வருஷமா இன்னும் தீவிரமா பேச போறார். அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. மத்திய அரசு இதை எதிர்க்காது. ஏன்னா அவங்க நாளைக்கு கர்நாடகாவில் ஆட்சிக்கு வரணும்னு அவங்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப இது எதிர்த்தா ஓஹோ காவிரி எதிர்க்கிறாங்கன்னு அதுல ஒரு அரசியல் பண்ணுவாங்க உள்ள கர்நாடகாவில். அதனால இது நமக்கு பெரிய பாதகம். அது அல்ல, மக்களுக்கு தெரியணும், மக்களும் வரணும். இது ஒரு பெரிய ஒரு இட்ஸ் ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் சேலஞ்சஸ் ஃபார் தமிழ்நாடு. அண்ட் மேகதாதுவான நிச்சயமா கட்டக்கூடாது. ஏதுங்க கர்நாடகா நிச்சயமா அது, ஏன்னா இதுல ஏகப்பட்ட சட்ட சிக்கல் இருக்குது. இல்ல அவங்களும் சுலபமா கட்ட முடியாது. ஆனாலும் கடந்த காலத்துல நம்ம அனுபவத்தை பார்த்துட்டு எதுவுமே நம்ம லைட்டா எடுத்துக்க முடியாது. ஏன்னா உச்சநீதிமன்றம் 2033 வரைக்கும் நீங்க வராதீங்க திருப்பின்னு சொன்ன உச்சநீதிமன்றம் இன்னைக்கு கர்நாடகா கொடுக்கிற டிபிஆர் நீங்க அதை நடைமுறைப்படுத்துங்க, நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு என்னன்னு தெரியாது. அப்ப மத்திய அரசும் அவங்களுக்கு தான் ஆதரவு கொடுக்கும். ஏன்னா அவங்களுடைய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அங்க இருக்குது. இல்ல அப்போ நம்ம தான் வில் பி லெஃப்ட் பேக். கர்நாடகா கொடுக்கிற இடத்துல இருக்கிறாங்க, தமிழ்நாடு வாங்குற இடத்துல இருக்கிறோம், பெற இடத்துல வாங்குற இடத்துல இருக்கிறோம். அதனால நம்ம பிளெக்ஸ் பண்ண முடியாது மசில்ஸ் எல்லாம். அவங்க என்ன வேணா செஞ்சாலும் செய்வாங்க. கடந்த காலம் செஞ்சிருக்கிறாங்க. அதனால அது ஒரு அரசியல் காரணம் ஒண்ணு. ரெண்டாவது, நாளைக்கு உண்மையிலேயே ஏதாவது இன்னும் வேகமா அது நடந்துருச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுதான் கேட்கணும். இப்போ கடந்த திமுக ஆட்சியில் பாத்தீங்கன்னா 71, 72, 73 3 டேம் கட்டினாங்க. அப்ப கேட்கலையே, சட்டமன்றத்தில் தீர்மானம் ஒன்று போட்டாங்க, அவ்வளவுதான். இந்திரா காந்தி அம்மையார் மிரட்டினாங்க, ஆட்சியை கவுத்துருவோம், நீங்க ஆட்சியை பண்ண அமைதியா இருந்துட்டு போயிட்டாங்க. கச்சத்தீவு மாதிரியே இப்படிதான் நடந்தது. இதுவும் அதே போன்றதான் நடந்தது இல்லை. அதனால இப்போ நமக்கு அப்ப வேற, இப்ப இருக்க சிச்சுவேஷன் வேற. இதுல எல்லாமே சேர்ந்து அதுக்காக தான் இதனுடைய பிரச்சனை, இந்த பிரச்சனையுடைய முக்கியத்துவம் இது பல பேருக்கு தெரியல. தெரியறதுக்கு தான் இதெல்லாம் நம்ம பண்றோம். இது அரசாங்கம் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது ஏதோ குடிநீர் திட்டம்னு அந்த மனநிலையில போவே கூடாது. குடிநீர் திட்டம்னா நீ 5 டிஎம்சி. இன்னொன்னு, குடிநீர் திட்டத்துக்கு அவங்களுக்கு பெங்களூருக்கு தேவை இன்னும் 5 டிஎம்சி. இந்த 5 டிஎம்சி இப்ப இருக்கிற டேம்ல இருந்து எடுத்துட்டு போறது. கேஆர்எஸ் டேம், கபினி, ஏமாவதி 4 டேம் இருக்கு, பெரிய டேம். அங்க இருந்து எடுத்துட்டு போலாமே. சென்னைக்கு காவிரி தண்ணி வருது, கிருஷ்ணா தண்ணி வருது. கிருஷ்ணா தண்ணி எவ்வளவு தூரத்துல இருந்து வருது? 300 கிலோமீட்டர் தள்ளி வருது கிருஷ்ணா தண்ணி வருது. அப்போ பெங்களூருக்கு இப்போ கேஆர்எஸ் டேம் 150 கிலோமீட்டர் தான் இருக்கு. 150 கிலோமீட்டர்ல இருந்து எடுத்து வர முடியாது, தண்ணி எடுத்து வர முடியாதா? இப்ப எடுத்துட்டு வராங்க. இன்னும் கூடுதலா எடுத்துட்டு போறது யாரு தடுத்தா அவங்கள? ராசி மணல் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல உள்ள டெக்னிக்கலா இந்த நேரத்தில் சொல்லக்கூடாது. ஆனாலும் அதுல 20% தான் தமிழ்நாட்டு பக்கம் வரும், 80% கர்நாடகா பக்கம் போகும். அந்த கர்நாடகா பக்கத்துல பள்ளம் அதிகம், அந்த தண்ணி போகும். இன்னைக்கு இந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டா கர்நாடகாவில் என்ன சொல்லுவாங்க, நீங்க ராசி மணல் கட்டிக்கங்க, நாங்க மேகதாது கட்டிப்போம். அவங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அங்க மேல இருக்கிற தண்ணி அதுக்கப்புறம் இங்க தண்ணி ராசி மணலுக்கும் தண்ணி வராது, மேட்டூர் அணைக்கும் தண்ணி வர போறது இல்ல.
வந்து அந்த இடத்துல முழுமையா ஆய்வு செஞ்சுட்டு அங்க கட்டினா நமக்கு 80% அவங்களுக்கு 20% இல்ல. அது வேற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்ப ஜனகராஜ் அவங்கலாம் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே அவங்களாம் இந்த ஆனா இன்னைக்கு நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். ரெண்டு பேருமே கட்டக்கூடாது, அவ்வளவுதான் இப்போதைக்கு. ஏன்னா அது அவங்க சுலபமா நீ கட்டிக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, நாங்க இது கட்டிக்கிறோம். செயல்பாடு எப்படி சார் இருக்கு இந்த விஷயத்துல? குறிப்பா சாமி கும்பிடுறதுக்காக கர்நாடகா போறாரு முதலமைச்சர். இப்ப இந்த விஷயம் ரொம்ப சீரியஸான விஷயம் சொல்றீங்க, ஆனா அவங்களுக்கு ஆதரவா சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. இது தாவேக்காவோட செயல்பாடு எப்படி இருக்கு? இல்ல, இந்த சட்டமன்றம் தீர்மானம் பாத்தீங்கன்னா இது வந்து உதயநிதி அவர்கள் தான் கொண்டு வந்தது இந்த திருத்தத்தை. அவர்கிட்ட யார் சொன்னாங்களோ எங்களுக்கு தெரியல. அந்த தீர்மானமே சரியான முறையில் நிறைவேற்றல. அவர் ஒரு திருத்தம் கொண்டு வந்தா, தீர்மானத்தில் திருத்தம் கொண்டு வந்தா அது எல்லாரும் ஓட்டெடுப்பு நடத்தணும், வாக்கெடுப்பு நடத்தணும். அது பண்ணல. ஆனால் தீர்மானமே வந்து சரியான முறையில் வந்து நிறைவேற்றல. அது அல்ல, இவங்களுக்கெல்லாம் யார் சொன்னான்னு எங்களுக்கு தெரியல. இல்ல சாதாரணமா யாரோ புரிதல், எல்லாருக்கும் புரிதல் இருக்கவங்க எல்லாருக்கும் என்னன்னா, நீங்க நடுவர் மன்றம் நீ ஒரு மேகதாது ஏத்துக்காதப்போ மேகதாது நடுவர் மன்றம் எப்படி நீங்க ஏத்துப்பீங்க? அது என்ன, அது ஒரு குடிநீர் திட்டமா இருந்தாலும் எந்த திட்டமா இருந்துட்டு போட்டோம். அவங்க சும்மா ஒரு தவறான கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. மேகதாது வந்து 70 TMC குடிநீருக்காக நாம் பயன்படுத்துவோம். எங்க எவ்வளவு நாள் எவ்வளவு பயன்படுத்த முடியும் பெங்களூர்? சாமி எங்க வேணா யார் வேணா எங்க வேணா போலாம். நான் சொல்றது இப்ப அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இது வந்து இன்னும் கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு பண்ணணும். இப்ப நம்ம பட்ஜெட் செஷன் வருது இல்ல, அதுக்கு முன்பு வரணும், அது பண்ணணும். நான் இப்ப இந்த மேகதாது சம்பந்தமா நான் தான் அனைத்து விவசாய சங்க தலைவர்கள் கூட்டம் சென்னையில என் தலைமையில நடந்தது. கிட்டத்தட்ட வந்து 67 விவசாய சங்க தலைவர்கள், தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை முக்கிய தலைவர்கள் வந்து கலந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் விவாதம் பண்ணி இந்த மேகதாது இந்த கடன் தள்ளுபடி செய்யணும், முழுமையா தள்ளுபடி செய்யணும், விவசாயிகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அத்தனையும் எல்லாமே பேசி அதெல்லாம் எடுத்துட்டு அரசாங்கத்துக்கு எடுத்துட்டு நாங்க போயிருக்கிறோம். நான் இன்னும் அழுத்தம் நாம கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப இன்னைக்கு கூட இங்க தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் இங்க வந்திருக்கிறாங்க. அதுலயும் விவசாய பட்ஜெட்டுக்கு வந்து தனியா என்னென்ன கருத்து கேட்கிற கூட்டம் நடக்குதுங்க, அமைச்சர் வராருங்க. அதுல நாங்க ஒரு 13 கோரிக்கைகள் விவசாய பட்ஜெட்ல சேர்க்கணும். அந்த கோரிக்கைகள் நாங்க வச்சிருக்கிறோம். அவங்க வந்து அது அங்க பேச போறாங்க அந்த கோரிக்கைகள்லாம். அப்போ இதெல்லாம் இருக்கு, இந்த பிரச்சனை எல்லாம் நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். காங்கிரஸ் வந்து கூட்டணியில இருக்காங்க, காங்கிரஸ் கட்சி வந்து இப்ப இங்க கூட்டணியில இருக்காங்க, அமைச்சரவையிலே இருக்காங்க. ஆனா அங்க இருக்க காங்கிரஸ் கட்சியோட இவங்க இந்த இதை எடுத்து சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க அவங்க கிட்ட தான் போய் கேட்கணும். புதுசா தலைவர் வந்திருக்காங்க காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ், அவர்கிட்ட கேட்கணும், இந்த கேள்வி கேட்கணும். இந்த கேள்வி அவர்கிட்ட சொல்லுங்க. மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தியோடைய கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அவருடைய அந்த சுற்றுச்சூழல் பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்தை நானும் அதை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏன்னா நானும் ஒரு என்வாயன்மெண்டலிஸ்ட் தான். அங்க கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் காட்டுற அந்த ஒரு அவசரம் இந்த மேகதாது அணைக்கு காட்டணும். அவரு மாணிக்காகர் வந்து அந்த விஷயத்துல வந்து அரசியல் ரீதியா தானே எங்களை தொட்டா நாங்க பதிலடி கொடுக்கணும் பாமகவையும் அவர் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? மக்கள் பிரச்சனைக்காக ராகுல் காந்தி கேள்வி எழுப்புறீங்க, ஆனா அரசியல் ரீதியா அவர் பதில் தெரிவிக்கிறாரு. இது வந்து ஒரு சிரிச்சுக்கிட்டு தான் எடுத்துக்கணும். அது நான் சிரிக்கிறேன் இல்ல, அதான். ஆமா, இதுதான் நாளைக்கு போட்டு காமிப்பீங்க நீங்க இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறம். கர்நாடகா கவர்மெண்ட்ல இருந்து சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம், பெங்களூருக்கு ட்ரிங்கிங் வாட்டர் நீட்ஸ் தாண்டி இது ஒரு பேலன்ஸ்டு ரிசர்வாயரா இருக்கும். மான்சூன்ஸ் ரொம்ப அன்பிரடிக்டபிளா இருக்கு, கிளைமேட் சேஞ்ச் இருக்கும்போது ஆல்ரெடி சர்ப்ளஸ் வாட்டர் வந்து இங்க யூஸ் பண்ண முடியாம கடல்ல கலக்கிற நிலைமை தான் இருக்கும்போது இது ஒரு பேலன்ஸ் ரிசர்வாயரா இருக்கும்னு சொல்றாங்க. ரீசெண்டா சிவகுமார் பிரஸ் மீட் பண்ணும்போது கூட இது கர்நாடகாவை விட தமிழ்நாடுக்கு தான் அதிக பலன் அளிக்கும் சொல்றாங்க. இதுக்கு நம்ம சேர்ந்து எப்படி தமிழ்நாடுக்கு பலன் கிடைக்கும்? அதுல கடந்த காலத்துல நம்ம கர்நாடகாவை அவங்களுடைய மனநிலையை பத்தி நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இது இட்ஸ் நாட் அ ராக்கெட் சயின்ஸ். அது அதாவது 1995 அப்போ நடுவர் மன்றம் 90 அமைச்சது, இடைக்கால தீர்ப்பு 91. அதுல ஒவ்வொரு மாசமும் உள்ள தண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ வந்து பயங்கர சிவியர் ட்ரவுட் தமிழ்நாட்டில். அப்போ தமிழ்நாட்டில் நம்ம கேட்டது வந்து ஒரு 11 TMC தண்ணி கொடுக்கணும்னு கேட்டோம். அவங்க வந்து முடியவே முடியாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம உச்சநீதிமன்றம் போனோம். உச்சநீதிமன்றத்தில் ஆர்டர் பண்ணாங்க கர்நாடகாவை, நீங்க 11 TMC தண்ணி தரணும்னு, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து உச்சநீதிமன்றம் டைரக்டட் தி பிரைம் மினிஸ்டர், தென் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் நரசிம்மராவ்,
2 ஸ்டேட் மாநில சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்டு வச்சு பேசுங்கன்னு சொல்லி பேசின பிறகு 6 டிஎம்சி தண்ணி கொடுக்குறாங்க. அப்போ இப்படி இருக்கிற ஒரு ஸ்டேட் கிட்ட நீங்க 70 டிஎம்சி இப்போ ட்ரிங்கிங் வாட்டருக்கு எதுக்கு உங்களுக்கு 70 டிஎம்சி முதல்ல? யோர் ரெக்வயர்மெண்ட் ஃபார் பெங்களூர் இஸ் ஹவு மச்? 10 டிஎம்சி, மேக்ஸிமம் 12 டிஎம்சி தேவைப்படும். ஏற்கனவே 4.75 டிஎம்சி வந்து ஏற்கனவே வந்துட்டு இருக்குது. இன்னொரு 5 டிஎம்சி அதே எடுத்துட்டு போங்க நீங்க. why do you need a dam? அண்ட் அந்த டேம்ல வந்து நாளைக்கு இது இரிகேஷன் நாங்க பண்ண மாட்டோம் சொல்றதுலாம் வந்து யாரால நம்ப முடியுமா? அண்ட் இன்னொன்னு நான் சொல்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்போ சொல்றேன் 74ல 6.8 lakh ஏக்கர்ஸ் இரிகேஷன் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு 21 lakh ஏக்கர்ஸ் 2016ல. இன்ஃபேக்ட் இப்போ இன்னைக்கு 2016 10 years back. இன்னைக்கு மேபி 25 lakh கூட இருக்கலாம். தமிழ்நாடு இன்னைக்கு அப்போ 29 lakhsல இருந்து இன்னைக்கு 20 lakhs வந்துருச்சு. அவங்க டேம் கட்டினாங்கன்னா அதுதான் இரிகேஷன் போச்சு, நமக்கு குறைஞ்சு போயிடும். குறைவுக்கு வந்து கடமடையில வந்து தூர்வார பணிகளையோ அல்லது கடமடைக்கு தமிழக அரசு அதாவது அதிமுக அரசு கொடுத்த முக்கியத்துவம் கடந்த 5 ஆண்டுகளாக திமுக அரசு எந்த விதமான திட்டம் கொடுக்கல. அதுவும் இல்லாம கடல்ல கலக்கிற நீரை தமிழ்நாடு வந்து சேமிக்கிறதுக்கு காவிரியை விட்டு அடுத்தால எந்த ஒரு கற்பனைகளோ முக்கியமான அணைகளோ கடல்ல வீணா கலக்கிறது மேட்டூர் உபரி திட்டம் அதாவது பாமக பரிந்துரை செய்த திட்டத்தை தவிர வேறு எந்த திட்டத்தையும் கொண்டு வரல. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து கடல்ல தண்ணியை விட்டுட்டு கர்நாடகா சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இப்போ காவிரியில நீங்க ஒரு 20 செக் டேம் கட்டுங்க. இதத்தான் நாங்க 30 வருஷமா கேட்டுட்டு வரோம். செக் டேம் கட்டுங்க. இப்போ நீங்க இந்த மாயனூர் இருக்கு கரூர்ல, அகண்ட காவேரி, இந்த எல்லையில இருந்து அந்த எல்லை 2 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். அங்க ஒரு செக் டேம் கட்டுங்க. இட் கேன் ஸ்டோர் லிட்டரலி 2 டிஎம்சி வாட்டர். கொள்ளிடம் எடுத்துக்கங்க, 115 கிலோமீட்டர் கொள்ளிடம். அதுல நீங்க ஒரு 10 தடுப்பணை கட்டுங்க. கொள்ளிடம் எவ்வளோ தண்ணி வேணா கொள்ளுமிடம் ஒவ்வொரு 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் அகல அங்க ஈச் செக் டேம் கேன் ஸ்டோர் அட்லீஸ்ட் ஒரு 0.75 1 டிஎம்சி. இன்னும் அந்த பக்கம் எல்லா சில செக் டேம் 1/2 டிஎம்சி. இது எல்லாமே நீங்க பண்ணுங்க. இது பண்ண மாட்டாங்க, ஏன்னா மணல் எடுக்க முடியாது. ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு வர தண்ணியில அவங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. சார், நீங்க பரிந்துரை பண்ண சேலம் மாவட்டத்துல வறட்சி மாவட்டத்துல 100 ஏரி திட்டத்துல வந்து இப்போ 47 ஏரி திட்டம் போயிட்டு இருக்கு. 57 போயிட்டு இருக்கு, இன்னும் போல 43 வரல. கடந்த 5 ஆண்டுகளா திட்டம் முடிஞ்சு போச்சு. அந்த திட்டத்தை திமுக வந்து அது வந்து அப்படிங்கும்போது எப்படி சார் இல்ல அதான் இந்த லாஸ்ட் 5 years was one of the worst administrations ever for தமிழ்நாடு. அவ்வளோ மோசமா நிர்வாகம், என்ன செய்யணும்னு தெரியல, கொள்ளடிக்கிறது, காசு சம்பாதிக்கிறது, இதை தவிர வேற எதுவுமே நடக்கல. அதிமுக கொண்டு வந்த திட்டத்தை வந்து ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில அவங்க கொண்டு வந்தாங்களா, நாங்க நடைமுறைப்படுத்த மாட்டோம். கவர்மெண்ட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். அது ஏன்னா இதெல்லாம் மேட்டூர் உபரிநீர் திட்டம்லாம் இந்த கிட்டத்தட்ட 11 தொகுதிகளுக்கும் போனோம். அந்த திட்டம் அங்க இருந்து சரபங்கால கனெக்ட் பண்ணணும், சரபங்கால திருமணிமுத்தாறுல கனெக்ட் பண்ணணும், இங்க இருந்து வசிஷ்ட நதிக்கு ஆத்தூர்ல கனெக்ட் பண்ணணும். இது கனெக்ட் பண்ணி இருக்கிற ஏரியில நிரப்பணும், அவ்வளவுதான். கனெக்ட் பண்ணணும்னா கனெக்ட் பண்ணி இது பாசனம் இருக்கும் பிளஸ் ஏரியில. சோ இதுல கிரவுண்ட் வாட்டர் தமிழ்நாட்டு சேலத்துல ஆத்தூர் பக்கம் போனீங்கன்னா 1800 அடி. அப்போ காவிரி பாய்கின்ற மாவட்டத்தில் 1800 அடி. அப்பனா இது வந்து ஏத்துக்க முடியாது. தண்ணி எவ்வளவு போகுது கடல்ல. இப்போ 2023ல நியர்லி 600 டிஎம்சி கடல்ல போயிருக்கு. மேபி 550 டிஎம்சி போயிருக்கு 2023ல. இருக்குது. இவங்களும் வந்து அதை தூர்வாரி அதை தடுப்பணை கட்டி இரிகேஷன் காவிரி குண்டார் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு. மாயனூர்ல இருந்து கிட்டத்தட்ட சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டம். இந்த விருதுநகர்ல குண்டார்ல இணைக்கிற திட்டம் அது 2008ல அறிவிச்சாங்க. அப்ப அன்பழகன் இருந்தார் பேராசிரியர், அவர் அறிவிச்சார் சட்டமன்றத்தில். 2021 வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல. அது அடிக்கல் நாட்டினாங்க அப்பதான். அப்புறம் இந்த கொஞ்சம் இப்ப வந்து 3% வேலை நடந்திருக்கு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 10-15 டிஎம்சி தண்ணி இதுல எடுத்துட்டு போய் அந்த சவுத்துக்கு எடுத்துட்டு போறது இல்ல. பை தென் அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ஏக்கர் கூடுதலா பாசனம் இந்த 5 அந்த மாவட்டத்தில். அந்த வடவெள்ளாறுன்னு ஒன்று இருக்கு புதுக்கோட்டையில், அதுல கனெக்ட் பண்றது. அடுத்தது வந்து ராமநாதபுரத்தில் வைகையில கனெக்ட் பண்றது. மூணாவது வந்து இதுல காவிரி குண்டார்ல, விருதுநகர்ல குண்டார்ல. ஆக்சுவலா குண்டார் வந்து நம்மளுடைய திருச்சூழி தொகுதியில் வருது. தங்கம் தென்னரசு தொகுதி அது. அவர் பைனான்ஸ் மினிஸ்டர். ஆனா அப்பவே அவரும் அது நிதி கொடுக்கல இருந்தோம். இது மாதிரி நந்தன் கால்வாய் திட்டம், இப்போ தென்பெண்ணை ஆற்றையும் செய்யார்
பாலாறு இணைக்கிற திட்டம். தென்பெண்ணையில வெள்ளம் போயிட்டு இருக்கு, பாலாத்துல ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. 2 ஆத்தோட டிஸ்டன்ஸ் 60 கிலோமீட்டர் தான். இது இணைக்கிறதுல என்ன உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஏன்னா இந்த 60 ஆண்டு காலமாக நீர் பாசனத்துக்கு இவங்க 2 பேரும் முக்கியத்துவம் கொடுக்கல. மற்ற மாநிலங்கள்லாம் அவ்வளோ நீர் பாசனத்துக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கிறாங்க. இவங்க அதுக்கு ஒரு முக்கியத்துவமே தெரியல உங்களுக்கு. அதுல நீர் பாசனம் அது எப்படி செய்யணும், வாட்டர் மேனேஜ்மெண்ட்லாம் காமராஜ் காலத்துல பண்ணார். அவருக்கு அது அவ்வளோ அது தெரிஞ்சது. அவருக்கு வந்து ஒரு தொலைநோக்கு ஒரு சிந்தனை உள்ளவர். அதுக்கு பிறகு இவங்க வந்தாங்க, வேற ஏதோ ஒரு தமிழ் வசனம் அதெல்லாம் பேசி கீசி கொள்ளை அடிச்சு எல்லாம் முடிச்சுட்டாங்கல்ல. இப்ப நம்ம சஃபர் பண்ணிட்டு இருக்கோம் பிகாஸ் ஆஃப் தியர் பாலிசி. 60 years we haven't done anything. நிச்சயமா இருக்கு. அங்க அட்வைஸ் பண்றோம், பேசுறோம், சொல்லிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு இப்ப நான் அங்க சீஃப் மினிஸ்டர் பாக்குறப்போ நீர்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஆனந்த் அவர்களை சந்திச்சப்போ சொன்னாரு, நீங்க சொல்லுங்க, எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. எனக்கு வேண்டியது இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நான் மேபி ஐ மே மீட் த மினிஸ்டர் அண்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் போய் நான் இப்ப இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே நான் சொல்லலாம்னு இருக்கிறேன். சொல்லி இதுக்கெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்க. இப்போ அத்திக்கடை அவிநாசி திட்டம் இதுல வந்து ஆக்சுவலா அதுல 3500 கோடி செலவு பண்ணோம். 1500 கோடி தான் செலவு பண்ணிருக்காங்க. அதுல ரிவர்ஸ்ல காளிங்கராயன் வாய்க்கால தண்ணி எடுத்து வந்திருக்காங்க. அது வந்து இன்னைக்கு வந்து ஃபெயிலியர். இது வந்து ஃபெயிலியர் சொல்லணும், சக்சஸ் இல்லை அப்படி சொல்லிக்கலாம். ஏன்னா நிறைய அவங்க இன்டெண்டட் இது இல்ல. பிளஸ் அவங்களுக்கு கரண்ட் பில்லு, சோலார் என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுல அங்கிருந்து எடுத்து வர்றது போல அங்க பவானி ஆத்துல இருந்து அங்கங்க கொண்டு வரணும். பிளஸ் அதுல வந்து கேரளாவில் அந்த ஸ்கீம் ஒன்னு இருக்கு, பாம்பார், நல்ல பாம்பார் ஸ்கீம்னு இருக்கு. அந்த பாம்பார்ல இருந்து என்னன்னா கேரளாவுக்கு தண்ணி போய் அது கடல்ல போயிட்டு இருக்கு. அதுல ஒரு 16 கிலோமீட்டர் டனல் எடுத்துட்டு வந்து இங்க எடுத்து வந்தா இந்த அத்திக்கடை ஸ்கீம் வந்து சூப்பர் சக்சஸ் ஆகும். இது மாதிரி இவ்வளவு ஸ்கீம்ஸ் இருக்கு. இவங்க அதை பத்தி அது என்னன்னு கூட தெரியாது, எந்த சிந்தனை கூட தெரியாது. அது போய் பேசணும், வரணும், அழுத்தம் கொடுக்கணும் எல்லாம் இருக்குது இல்ல. பட் அது ஏன்னா இங்க ஏன் பனைமரத்துப்பட்டி ஏரி நான் போய் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு 110 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சாங்க. அப்படியேதான் இருக்குது. அப்ப என்ன கான்செப்டுங்க, என்ன அட்மினிஸ்ட்ரேஷன், எதுக்கு நீங்க அமைச்சரா இருக்கிறீங்க? அப்போ ஏன்னா எனக்கு என்னன்னா, இப்ப லாஸ்ட் டைம் நான் 100 நாள் நடைப்பயணம் வந்தப்போ சரபங்கா நதியை போய் பார்த்தேன். அங்க நாகலூர்ல இருந்து வர தண்ணி அப்படியே அங்க பார்த்தா அவ்வளவு கிறிஸ்டல் கிளியர் வாட்டர், அவ்வளவு சுவையா இருந்தது தண்ணி. அந்த தண்ணியை அப்படியே எடுத்துட்டு போய் பனைமரத்துப்பட்டி ஏரி, பாதி தண்ணி பனைமரத்துப்பட்டி ஏரியில விட்டுட்டா சேலம் மக்கள் வந்து இயர் லாங் பியூர் ட்ரிங்கிங் வாட்டர். நீங்க இப்ப மயிட்டு தண்ணி குடிக்கிறீங்களா, அத மாதிரி ஒரு சூவேஜ் நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. ஐயோ, நான் நேர்ல பல முறை பார்த்திருக்கிறேன். அங்க வேற அந்த லாஸ்ட் டைம் நான் சொன்னேன், இந்த ஒரு குச்சி, இவ்வளவு பெரிய குச்சிய ஒரு 6 inches பார்த்தா பச்சை கலர்ல அப்படியே ஒரு ஆயிலிஷ் இருந்தது. நான் நடைப்பயணத்துல அப்ப பாக்குறப்போ அவ்வளோ அது கெமிக்கல் எல்லாம் இருக்குது. ஆனா யூ ஹேவ் அ சோர்ஸ். திருமணி முத்தார் ஒரு பக்கம், கண்ணங்குறிச்சி ஏரியில வருது, அது கொஞ்சம் எல்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணி. இங்க சரபங்கால 3 TMC போகுது. பனைமரத்துப்பட்டி சேலம் மக்களுக்கு தேவை 1 TMC தான். அந்த ஏரியில இருக்க கிளியர் கிறிஸ்டல் வாட்டர் எடுத்துட்டு போய் பனைமரத்துப்பட்டி ஏரியில விட்டா வருஷம் முழுக்கும் சேலம் மக்கள் நல்ல கொடுத்து வச்ச மக்களா இருக்கலாம். இப்போ ஒரு மாசமா குழு வச்ச தண்ணி தான் குடிச்சிட்டு என்ன இல்ல. சோ இது எவ்வளவு இருக்கு. அப்புறம் அந்த செட்டிச்சாவடியில அந்த குப்பை எரிக்கிறது, அது எவ்வளவு பெரிய அந்த எவ்வளவு பெரிய குவாரி, அந்த குவாரியில நல்லா தண்ணி இருக்கு. ஆனா அங்க தண்ணிக்கு பதிலாக குப்பையை அங்க போட்டு அதை எரிக்கிறது, அது இன்னொரு கொடூரம் அது. அப்போ பெரிய ஸ்கீம். இப்ப இங்க வந்து சாய கழிவுன்னு ஒரு திட்டம் இருக்கிறாங்க. அது நாங்க நிச்சயமா அப்போஸ் பண்ணுவோம். நாங்க அவங்க சில பேர் சொல்றாங்க பொருளாதாரம் முன்னேற்றம், நீங்க எல்லாம் கொண்டு வாங்க, இந்த டையிங் மட்டும் நீங்க கொண்டு வராதீங்க. ஏன்னா கடந்த கால அனுபவத்தில் நான் பார்த்துட்டேன், இது என்டையர் கிரவுண்ட் வாட்டர் வந்து நாசப்படுத்திட்டு இருக்கு. அதான் இவங்க அது பிரஷர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. நீங்க எப்படின்னா நீங்க டெக்ஸ்டைல் பார்க் கொண்டு வாங்க எல்லாம், பட் வித்வுட் டையிங் அது பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சேலம் ஸ்டீல் பிளான்ட் பிரச்சனை வேற என்ன இருக்கு. அதான் அப்படி பாதிக்க கூடாது. ஏன்னா கடந்த காலத்தில் நம்ம பார்த்தோம் இத வந்து, ஏன்னா நம்ம பெற வாங்குற இடத்துல இருக்கிறோம், அவங்க கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க.
அப்போ நமக்கு தான் பாதிப்பு அதிகம். நம்ம போய் ஒரு ஆக்ரோஷமெல்லாம் நம்ம பண்ண முடியாது. அங்க தமிழர்கள் கிட்டத்தட்ட ஒரு 60-70 லட்சம் தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, நல்ல நிலையில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க இது கடந்த காலத்தில் அவங்க நம்ம தமிழர்களுடைய அந்த சொத்தை அடிக்கிறது, அவங்களை அடிக்கிறது, போய் இது பண்றதுலாம் நிறைய அங்க இருக்காங்க. அதுக்கு ஒரு பக்குவமா ஹேண்டில் பண்ணணும். மேகதாது இஷ்யூ இஸ் நாட் ஓன்லி அபவுட் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா இன்வால்வ். அதுல ஸோ 3 மாநிலங்கள் இதுல இந்த பக்கம் ஒரு பக்கம் இருக்குது, அங்க வந்து கர்நாடகா இருக்குது, அங்க அதெல்லாம் இருக்கு. அதுல மேகதாது கட்டினா இப்ப டெல்டா முழுக்க பாலைவனம் ஆயிடும். இன்னொன்னு ஏற்கனவே ஹைட்ரோ கார்பன் திட்டம் கொண்டு வந்தாங்க. இது வந்து ஒரு மறைமுகமா அந்த பகுதியில வந்து ஹைட்ரோ கார்பன் இல்ல மீத்தேன் எடுக்கக்கூடிய ஒரு சதி திட்டமா கூட இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு யோசிப்பாங்களான்னு தெரியல எனக்கு. இது மேகதாது வச்சு ஹைட்ரோ கார்பன் எடுக்குது. ஹைட்ரோ கார்பன் நம்ம காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், இது வந்து சட்டம் கொண்டு வர சொன்னது 2015 முதல் சொன்னது நான் தான் பிரச்சாரம் பண்ணி, இதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு நடைப்பயணம் ஒரு 4-5 நாள் நடத்தி திரு எடப்பாடி பழனிசாமி பல முறை சந்திச்சு கெஞ்சி அவர்கிட்ட எங்க வரலாற்றில் உங்க பேர் வரும், தயவு செய்து சட்டத்தை கொண்டு வாங்க சொல்லி அப்புறம் அவர் கொண்டு வந்தார். அது பாதுகாக்கப்பட்ட பகுதி. அதுல வந்து யாரும் இங்க ஹைட்ரோ கார்பன் இருக்கு. இப்ப பரங்கிப்பேட்டையில 15 கிலோமீட்டர் கடல் உள்ள எடுக்கிற இந்த இந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லிட்டு பண்ணதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க. இப்ப கடுமையா எதிர்ப்பு அதுல. ஏன்னா 15 கிலோமீட்டர் உள்ளேன்னா கூட அது பிச்சாவரம் வருது, அங்க அலையாத்தி காடுகள், அங்க பகுதியில பாதிப்பு இருக்கும். மீனவர்கள் மட்டும் இல்ல, அங்க என்வாயன்மெண்டல் சுத்தி உள்ள அங்க நீங்க எடுத்தீங்கன்னா இங்க இருக்கிற நீர் எல்லாம் பிரச்சனை இருக்கும், நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அதுல கன்னியாகுமரியில சுரங்கத்திற்கு இன்னும் கூடுதலா ஒரு விடம் கொடுத்திருக்காங்க, அதனால பாதிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது தமிழக அரசு அதுக்கு பதில் தெரிவிக்கும். அதான் நானும் அதை எதிர்த்து நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறேன். ஏன்னா அணு வீச்சுகள் வந்து பாத்தீங்கன்னா அங்க நிறைய மக்களுக்கு ஏற்கனவே கேன்சர் இருக்குது, நிறைய பாதிப்புகள் இருக்கு, குழந்தைகள் பிரச்சனை நிறைய பாதிப்புகள் இருக்கு. அது அங்க மக்கள் எதிர்க்கிறாங்க. அதை நம்ம மதிக்கணும். அது மதிச்சு, ஏன்னா திடீர்னு இவங்க மாநில அரசு வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட் முடியுது, அவங்க ஏதோ சொல்லி கிள்ளி புதுசா வந்த அரசு கிட்ட ஏதோ சொல்லி கிள்ளி அனுமதி கொடுத்துருக்காங்க. அதுல அது ஒரு டேட்டுக்கு முன்ன நாள், முடிகிற டேட்டுக்கு முந்தின நாள் கொடுத்துருக்காங்க. அது வந்து பண்ணக்கூடாது.